இன்றைக்கு லூசிஃபர் விளைவு, லூசிஃபர் எஃபெக்ட் என்ற ஒரு தலைப்பில் உங்களோடு நான் அஹ், இந்த பகுதியை இன்றைய தேவ சிந்தனையை பகிர்ந்து கொள்ளலாம் என்று யோசித்தேன். ஆம், 1857 வருடம் அமெரிக்க அஹ், ஒமாகா என்கிற நெப்ராஸ்கா பகுதியில் ஒமாகா என்கிற இடத்தில் ஒரு கோர்ட் கேஸ், அதாவது ஆம், ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று தொடர்ந்தார்கள். அந்த வழக்கு என்னவென்று சொன்னால், அங்கே வாழ்ந்த பூர்வீக மக்களை என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அமெரிக்க அரசு அவர்களை அந்த இடத்தை விட்டு அகற்றிவிட்டு இன்னொரு இடத்திற்கு போக சொல்லிவிட்டு அந்த இடத்தை அவர்கள் ஒரு ரிசர்வ் ஏரியா ஆக மாற்றிவிட்டார்கள். அப்பொழுது இவர்களை கட்டாயப்படுத்தி பூர்வீகமாக வாழ்ந்த இந்த பூர்வீக இந்தியர்களை, அமெரிக்காவில் அப்போது வாழ்ந்தவர்களை இந்தியர்கள் என்று சொல்வார்கள், பூர்வீக இந்தியர்களை அப்புறப்படுத்திவிட்டு அவர்கள் அந்த இடத்தை ரிசர்வ் ஏரியா என்று வைத்து கொண்டார்கள். இவர்கள் இந்த நெப்ராஸ்கா, அந்த மிசோரி ரிவர், அந்த அமெரிக்காவிலேயே மிகவும் நீளமான ஆறு என்று சொல்கிறார்கள், அந்த ஆற்று பகுதியிலே அவர்களுடைய வாழ்க்கையை நடத்தி வந்தார்கள். அவர்கள் விவசாயம் செய்வதும் சரி, வேட்டைக்காக சென்று அவங்களுடைய ஆகாரங்களை எடுத்துக்கொள்வதற்கு அது ஒரு நல்ல ஒரு பகுதியாக இந்த இடம் அமைந்திருந்தது. அதனால் அவர்கள் அந்த இடத்தை விட்டு போவதற்கு மறுத்தார்கள். ஆனால் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அமெரிக்க அரசாங்கம் அவர்களை கட்டாயப்படுத்தி அந்த இடத்திலிருந்து அகற்றி இன்னொரு இடத்திற்கு கொண்டு போனார்கள். அந்த புதிதான போன இடத்திலே என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால், இவர்களுக்கு ஏற்ற சூழ்நிலை அமையவில்லை. அந்த இடம் பயிரிடுவதற்கும் விவசாயம் செய்வதற்கும் தகுதியான இடமாக அமையவில்லை. மற்றும் அந்த சூழ்நிலைகளும் சரியாக அமையவில்லை. அதனால் இவர்கள் போனவர்கள் குறைய குறைய அந்த வியாதி பிடித்து அப்படியே மரித்து கொண்டே இருந்தார்கள். கடைசியாக அந்த கூட்டத்தில் இதோ இந்த கூட்டத்தின் தலைவர், போங்கா என்கிற அந்த 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 கூட்டத்தின் தலைவர் என்ன ஒரு முடிவு எடுத்தார் என்று சொன்னால், நாம் திரும்பவும் அதே இடத்திற்கு போக வேண்டும், நாம் பூர்வீகமாக வாழ்ந்த இடத்திற்கு போய் நம்முடைய விவசாயத்தை செய்து நாம் அங்கே பிழைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அவர்கள் அங்கே இருந்து கிளம்பி இங்கே புறப்பட்டு வந்தார்கள். அந்த பூர்வீகமாக இருந்த இடத்திற்கே புறப்பட்டு வருகிறார்கள். குளிர் எல்லாவற்றையும், மலேரியா, காய்ச்சல் போன்ற எல்லா சூழ்நிலைகளிலும், அப்போதெல்லாம் இப்படிப்பட்ட வசதி கிடையாது. அவர்கள் கடந்து வரும் பொழுது இவர்கள் வருகிறதை கேள்விப்பட்ட அரசாங்க அதிகாரிகள் அங்கு உள்ள அந்த பகுதியை கண்காணிக்கிற ஜெனரல் குரூக் என்பவருக்கு ஒரு செய்தி அனுப்புகிறார்கள். இவர்கள் தடை செய்யப்பட்ட பகுதிக்கு வருகிறார்கள், அவர்களை உடனே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், சிறை அடைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு உத்தரவு போடுகிறார்கள். ஜெனரல் குரூக்கும் அவர்களை போய் எல்லாரையும் பிடித்து என்ன செய்கிறார் என்று சொன்னால் சிறையில் அடைக்கிறார். சிறையில் அடைத்த உடனே இவர்களுக்கு வேறு வழி கிடையாது. இவர்களுக்கு இந்த அமெரிக்கர்கள் பேசுகிற மொழி தெரியாது. ஒரு காலத்தில் அமெரிக்கர்கள் ஐரோப்பா கண்டத்திலிருந்து குடியேறிய அமெரிக்கர்களுக்கு உதவின இந்த ஆட்களுக்கு இப்பொழுது சிறைப்படிக்கப்பட்டு உதவியற்றவர்களாக இருக்கிறார்கள். அப்பொழுது இந்த கூட்டத்தை சார்ந்த இன்னொருத்தர் அகப்படாதவர், அதாவது சிறைப்பிடிக்கப்படாதவர், எப்படியோ அந்த ஜெனரல் குரூக் மத்தியில் நடுராத்திரியில் போய் அழுது ஏதோ ஒரு அவர்களுடைய இக்கட்டுகளை பகிர்ந்து கொள்கிறார், தாங்கள் படுகிற கஷ்டத்தை பகிர்ந்து கொள்கிறார். ஜெனரல் குரூக் அப்பொழுது என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அவர் மனது இறங்கி, அவரால் ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் அவர் அரசாங்க ஆணையை கை கொள்ள வேண்டும், அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் மனதிறங்கி அந்த பகுதியில் உள்ள ஒரு செய்தித்தாள் ஆசிரியர், அவர் அந்த செய்தித்தாள் ஆசிரியர் அவர் ஒரு போதகர், அவர் இந்த சமூக சேவகர், இப்படிப்பட்ட பல பொறுப்புகளை கொண்ட அந்த ஆசிரியரிடத்தில் போய் சொல்லுகிறார், இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நான் மாட்டியிருக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் வைக்கிற கோரிக்கைக்கு எப்படியாவது நாம் இவர்களுக்கு உதவ வேண்டும் அப்படி என்று சொல்கிறார். அப்பொழுது அந்த ஆசிரியர் என்ன சொல்கிறார்னு சொன்னால், பத்திரிகை ஆசிரியர், அவர் போதகராகவும் பணியாற்றுகிறார்.
அவர் என்ன அவர் சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க, நான் யோசித்து சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த அரசாங்கத்திற்கு எதிராக இப்படிப்பட்ட ஒரு வழக்குகள் இவர்களால் போராட முடியாது. இவர்களுக்கு மொழி பிரச்சனை இருக்கிறது. அதனால் இவர்களால் போராட முடியாது. அதனால் இந்த ஜெனரல் குரூக் இந்த பத்திரிகை ஆசிரியரை அணுகுகிறார். அப்பொழுது பத்திரிகை ஆசிரியர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் ஒரு வழக்கறிஞரை பார்த்து பேசி ஒரு ஏற்பாடு செய்கிறார். ஆட்கொணர்வு மனு ஒன்றை அவர்கள் தாக்கல் செய்கிறார்கள். ஒரு வழக்கறிஞர் ஜான் வெப்ஸ்டர் என்கிற வழக்கறிஞரை கூப்பிட்டு அவர் பேசி எடுத்து ஒரு ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்கிறார்கள். அப்பொழுது இந்த ஒமாஹா கோர்ட்டிலே நீதிமன்றத்திலே இந்த வழக்கு வருகிறது. அந்த ஆட்கொணர்வு மனு என்றால் உங்களுக்கு தெரியும், அது அதாவது ஒரு சட்ட ரீதியாக ஒரு மனிதரை பிடித்து காரணம் இல்லாமல் அடைக்க முடியாது என்கிற ஒரு இது வருகிறது. அப்பொழுது அங்குள்ள ஜட்ஜ் நீதிபதி வந்து அந்த கேஸை விசாரிக்கிறார். விசாரிக்கும் போது இவர்கள் இந்த பழங்குடியினர், இந்த பூர்வீகமாக அமெரிக்காவில் வாழ்ந்தவர்கள் மனிதர்கள் அல்ல என்பதை நிரூபிக்க, ஏனென்றால் அந்த ஆட்கொணர்வு மனு அமெரிக்க பிரஜைகளுக்கு மட்டும்தான் சொந்தம். இவர்கள் மனிதர்கள் அல்ல, மிருகங்கள் என்று அந்த வழக்கறிஞர், அதாவது அரசாங்க வழக்கறிஞர் வழக்காடுகிறார். இவர்கள் மனிதர்கள் இல்லை, இந்த வழக்கு இவர்களுக்கு பொருந்தாது அப்படி என்கிறார். இவர்கள் மிருகம் அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்கிறார். அதற்காக முதல் ஒரு கேள்வியை இந்த மனிதரிடம் கேட்கிறார். இந்த சீஃப், இந்த போங்கோ சீஃப், அவரை அப்பொழுது ஸ்டாண்டிங் பியர், பாருங்க பெயர் வச்சிருக்காங்க பாருங்க, நிற்கும் கரடி என்றே பெயர் வச்சிருக்கிறார்கள். இவருக்கு பெயர் இருக்கிறது, ஆனால் இவருக்கு வைத்திருக்கிற பெயர் ஸ்டாண்டிங் பியர். அப்பொழுது முதல் கேள்வி என்ன கேட்கிறார் என்று சொன்னால், உன்னோடு எத்தனை பேர் வந்தார்கள் என்று கேட்கிறார். ஏனென்றால் இவருக்கு என்ன தெரிகிறதா, இவர் உண்மையிலேயே மனிதனா என்பதை நிரூபிக்கத்தக்கதாக இப்படி ஒரு கேள்வி கேட்கிறார். அப்பொழுது நீதிபதி குறுக்கிட்டு, இது தேவையில்லாத கேள்வி என்று சொல்லி இதை தொடங்குகிறார். கடைசியாக அப்படியே ஒரு நாள் முழுக்க வாதாடுகிறார்கள். இவருக்கு ஒரு இன்டர்பிரேட்டர், அதாவது மொழிபெயர்ப்பாளரை வைத்து அந்த கேஸ் போயிட்டே இருக்குது. மறுநாளும் எல்லாரும் வாதாடி முடிச்ச உடனே என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த சீஃப், அந்த பழங்குடியின தலைவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, எனக்கு ஒரு தடவை பேசுவதற்கு சமயம் கொடுங்கள் என்று கேட்கிறார். அப்பொழுது அவர் நீதிபதி வழக்கத்திற்கு மாறாக, அப்படி வழக்கை முடித்த பிறகு அப்படி பேசுவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டார்கள். ஆனால் வழக்கத்திற்கு மாறாக அவர் அந்த அனுமதியை வழங்குகிறார். அப்பொழுது இந்த தலைவர் என்ன சொல்கிறார்னு சொன்னால், என்னுடைய இரத்தமும், உங்களுடைய கையை காட்டி சொல்கிறார், என்னுடைய இரத்தமும், நான் இந்த கையை அறுத்தால் என்னுடைய இரத்தமும் உங்களுடைய இரத்தமும் ஒரே நிறமாக தான் இருக்கும். எனக்கு வலி வந்தது போல நான் உங்களுடைய கையை அறுத்தால் உங்களுக்கும் வலி வரதான் செய்யும். நான் ஒரு மனிதன் என்று அவர் சொல்கிறார். நான் ஒரு மனிதன். இதை கேட்ட நீதிபதி அவர் அதை சொல்லிவிட்டு மீண்டும் சொல்கிறார், எனக்கும் நாங்கள் இந்த பகுதிக்கு போறதுக்கும் போகாம இருக்கிறதுக்கும் ஒரே ஒருவர் இப்பொழுது நமது நடுவில் இருக்கிறார். அது யார் என்று சொன்னால் நீர்தான் என்று வழக்கறிஞரை நீதிபதியை பார்த்து சொல்லிவிட்டு இவர் அமர்கிறார். ஒரு நாள் கழித்து நீதிபதி தன்னுடைய தீர்ப்புக்கு முன்பதாக ஒரு அறிவுரையை கொடுத்துவிட்டு தீர்ப்பை வழங்குகிறார். இவ்வாறு அவர் சொன்னார் தீர்ப்பு. ஜட்ஜ் எல்மர் டண்டி, ஆறாம் அறிவாகிய பகுத்தறிவை இழந்ததால் பிற மனிதனின் மனதை, சிந்தனையை, உணர்வை புரிந்து கொள்ளும் திறனை இழந்தால், காரணம் என்று நியாயப்படுத்த உங்கள் திறனை ஈடுபடுவதில் முயற்சி காட்டாத போது உங்கள் அலட்சியத்தை மட்டுமல்ல, அவர் அரசாங்க வழக்கறிஞர்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் அலட்சியத்தை மட்டுமல்ல,
நீங்கள் அவர் மேல் கொண்டுள்ள வெறுப்பையும் வெளிப்படுத்துகிறது என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, அமெரிக்காவில் குடியேறினவர்கள் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றினவர்கள். அவர்கள் கிறிஸ்தவத்தை இந்த பழங்குடியினருக்கு, பூர்வீகமாக வாழ்ந்த இந்த இந்தியர்களுக்கு கிறிஸ்தவத்தை பரப்ப வேண்டும் என்ற மனநிலையில் இருந்தவர்கள் இவ்வாறு ஒரு வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் இவர்கள் இப்பொழுது இருக்கிறார்கள். நாம் பிற மனிதரை எவ்வாறு பாவிக்கிறோம்? அவர்களிடத்தில் எவ்வாறு நாம் பழகுகிறோம்? ஒரு காலத்தில் கருணை உள்ளம் காட்டிய இந்த பழங்குடியினரை வெறுத்து மிருகம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த புதிதாக குடி வந்த கிறிஸ்தவர்கள் சொல்வதை நாம் இங்கே பார்க்கிறோம். இதே மாதிரி நான் 1 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் நமக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒரு சம்பவத்தை நான் படிக்க நேர்ந்தது. உங்களுக்கு தெரியும், சவுலின் கதை, சவுல் ராஜாவின் கதை. இஸ்ரவேல் மக்கள் அவர்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி, அவர்தான் எல்லா காரியங்களையும் கவனித்துக் கொண்டிருந்தார். இப்பொழுது சவுலை அவர்கள் தேர்ந்தெடுப்பதற்காக கடவுள் அவர்களுக்கு கொடுக்கிறார். சவுல் என்கிற அந்த சௌந்தரியமான சவுலுடைய, பாருங்க, சவுல் சௌந்தரியமான வாலிபனாகிய ஒருத்தன், மிகவும் அழகாக, மக்கள் மத்தியில் ஒரு நேர்த்தி உள்ளவனாக. என்ன சொல்றான்னு சொன்னா, அந்த காலத்துல ஹேண்ட்ஸம்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா, சௌந்தரியம் என்று சொல்லியாச்சுன்னு சொன்னா, உடல் ரீதியாக மட்டுமல்ல, அவர்களுடைய குணத்திலும் அது பிரதிபலிக்கிறவர்களாக இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். இந்த சவுல் அப்பொழுது சிறு பிள்ளையாக, வாலிபனாக இருக்கும் பொழுது இந்த சவுல் ஒரு சௌந்தரியமான ஒரு மனுஷனாக காணப்பட்டார். குணத்தில் ஒரு நல்லவராக காணப்பட்டார். இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, அவர் நமக்கு கதை தெரியும், நான் இருந்தாலும் சுருக்கமாக சொல்கிறேன். அவர்களுடைய வீட்டில் கழுதை காணாமல் போகுது. அவங்க அப்பா அந்த கழுதையை தேடி பார்க்க போக சொல்றாரு. அவரு இந்த சவுலும் ஒரு வேலைக்காரனுமாக இந்த கழுதையை தேடி போறாங்க. போற சமயம் இந்த சவுல் பாருங்க என்ன குணம் உள்ளவர்னு பாருங்க. அவர் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது அதை தேடுறாங்க, 2-3 நாள் தேடுறாங்க, கிடைக்க மாட்டேங்குது. அப்போ சொல்றாரு, என் நாட்டிற்கு வந்தபோது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி, என் தகப்பன் கழுதைகளின் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம். பாருங்க, ஒரு அக்கறை உள்ள மனுஷன், ஒரு பாசம் உள்ள மனுஷன் இந்த சவுல். தன்னுடைய வீட்டுக்காரங்க ஒரு கவலையில இருப்பாங்க, வீட்டுக்காரங்கள்ட்ட ஒரு அக்கறை உள்ள மனிதனாக இந்த சவுல் இப்பொழுது ராஜா இல்ல, சவுல் இருக்கிறார். அவ்வளவு ஒரு நல்ல குணம் படைத்த ஒரு மனிதர். அடுத்ததாக பாருங்க, அப்போ என்ன சொல்றாருன்னு சொன்னா, அந்த வேலைக்காரர் சொல்றாரு, நம்ம இப்போ இப்போ போக வேண்டாம், இங்க ஒரு தேவனுடைய மனுஷர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேட்போம், அவர் கண்டிப்பா நமக்கு ஒரு பதில சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ உடனே இந்த சவுல் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நம்ம அவர்கிட்ட போனா நம்ம ஏதாவது அவருக்கு காணிக்க கொடுக்கணுமே. பாருங்க, நல்ல இறக்க குணம் உள்ள மனுஷர் அவர், ஏதாவது கொடுக்கணுமே. அப்போ சொல்றாரு பாருங்க, அப்பொழுது சவுல் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம், அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு என்னத்தை கொண்டு போவோம், ஒரு காணிக்க கொடுக்கணுமே, நம்மகிட்ட இருந்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாரு. அவ்வளோ ஒரு நல்ல குணம், ஒரு இரக்கமான குணம், பெரியவர்களுக்கு நாம் உதவ வேண்டும், பெரியவர்களுக்கு நாம் ஒரு காணிக்கை செலுத்த வேண்டும் என்கிற ஒரு நல்ல ஒரு குணம் படைத்த சவுல், இந்த சவுல் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இப்போ இந்த வேலைக்காரன்ட்ட அப்படி சொல்றாரு. அப்புறம் வேலைக்காரர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, கால் சேக்கல் இருக்கு, நாம அதை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா சந்தோஷமா போறாங்க. அங்கே போய் சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்க்குறாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி அவர்களை அபிஷேகம் பண்ணிட்டு அடுத்து சொல்றாரு பாருங்க, அடுத்து அவர்கிட்ட சொல்லி அபிஷேகம் பண்ணிட்டு விடுறாங்க. அவர் சொல்றாரு, அனுப்பி வைக்கிறாரு. அனுப்பி வச்ச போட சொல்றாரு, இங்க பாருங்க என்ன நடக்குன்னு சொன்னா, அவர்கள் அந்த மலைக்கு வந்த போது, அவர்கள் அனுப்பி வச்ச போற அந்த மலைக்கு வந்த போது தீர்க்கதரிசிகள் கூட்டம் வருது.
அந்த தீர்க்கதரிசிகள் கூட்டம் வந்த உடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினால் தீர்க்க தரிசனம் சொன்னான் என்று சொல்கிறது. சவுல் வந்து தீர்க்க தரிசனம், தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷனாக ராஜா ஆகிறதுக்கு முன்னாலே ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கிறவராக இருக்கிறார். பார்த்தீங்களா? தேவனுடைய ஆவி இந்த மனுஷன் மேல் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சவுல் ராஜாவர் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், இரக்க குணம் உள்ள பிள்ளைகள், பிறர் மேல் அக்கறை காட்டக்கூடிய பிள்ளைகள், குடும்பத்தில் ஒரு பாசத்தை, ஒரு 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 கருணையை காட்டக்கூடிய பிள்ளைகள், அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறாக மாறுகிறதுன்னு பாருங்க. சாமுவேல் சவுல் இப்பொழுது தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய வரத்தை பெற்ற சவுல் என்ன செய்யறான்னு சொன்னா, இன்னொன்னு பாருங்க. இந்த சவுல் ராஜாவுக்கு இன்னும் சவுல் ராஜா ஆகல சவுல், ஆனா அவர் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டார். ஆனால் என்ன செய்யறான்னு சொன்னா, இங்க பாருங்க, திருப்பி வீட்டுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி இங்க வர்றாரு. ரெண்டாவது தடவை மூன்றாவது தடவைன்னு நினைக்கிறேன், இந்த தடவை அபிஷேகம் பண்றதுக்கு வர்றாரு. ரெண்டாவது தடவை அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, இவர் ஒளிந்து கொண்டு இருக்கிறார். பாருங்க, இவர் ஒரு 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 பெருமையோ தன்னை பற்றி பிறர் பெருமையாக பேச வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இவர்கிட்ட இல்லை. தாழ்மையான குணம் இந்த சவுல்கிட்ட இருந்துச்சு. ஸோ இவ்வளவு நல்ல குணங்கள் அவர்கிட்ட சவுல்கிட்ட இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அவர் ஒளிந்து கொண்டு இருக்கிறார். ஒரு ஒரு தனக்கு அந்த பதவி வேணும்னு ஆசை ஒன்றும் கிடையாது. தன்னை முன்னிறுத்தி கொள்ளலை. இவ்வளவு ஒரு நல்ல ஒரு குணம் படைத்த ஒரு மனிதர் ராஜாவான பிறகு என்ன ஆகுதுன்னு பாருங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம். அவர் சாமுவேல் தீர்க்கதரிசி பிறகு சொன்னதை ஒரு செயலன்னு சொல்லிட்டு அவர் வந்து கர்த்தர் இப்படி சொல்றாரு அப்படி சொல்றான்னு சொல்லணும்னா, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கிட்டு. 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணிட்டு. கர்த்தருடைய பிரசன்னம் ஒரு மனுஷனை விட்டு நீங்கும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, இவர் சவுல் ராஜாவா இருக்கிறார். இப்போ ராஜா ஆகிட்டாரு, பதவி வந்துருச்சு, வெற்றிகளை கண்டவர், பெலிஸ்தர்களை முறியடித்தவர், எல்லாம் வந்த பிறகு ஒரு சில குறைபாடு வந்த உடனே என்ன ஆச்சுன்னு சொன்னா, கர்த்தருடைய ஆவி அவரை விட்டு விலகி ஒரு பொல்லாத ஆவி அங்கே அவரை பிடித்துக் கொள்வதை பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையில என்ன செய்றாங்கன்னு சொன்னா, இந்த பொல்லாத ஆவியை அகற்றுவதற்கோ அல்லது சவுல் ராஜாவுக்கு ஒரு சாதாரண சூழ்நிலை அமைத்துக்கொள்ள, அதாவது அதிலிருந்து விடுபடத்தக்கதாக ஒரு ஊழியக்காரர் வந்து அவருக்கு சவுல்கிட்ட சொல்றாரு, இப்படி தாவீதுங்கிற இந்த இடத்துல ஒரு மனுஷன் இருக்கிறார், தாவீது இருக்கிறார், நான் அவரை கொண்டு வரேன், அவர் உங்களுக்கு இந்த வாசியத்தில் கில்லாடி, அவர் மற்ற காரியங்களிலும் சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா இதில் யுத்தத்தில் சிறந்தவர் எல்லாம் சொல்றாங்க. சொல்லிட்டு கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்துட்டு அவர் சுரமண்டலத்தில் வாசித்த உடனே இவருடைய ஆவி அப்படியே போயிட்டு அப்படியே நல்லா சீராகிறார். அந்த சூழ்நிலையை வச்சு பாருங்க, தாவீது 16ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல, தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான், அவன் இவனை மிகவும் நேசித்தான். அவ்வளவு அன்பு செலுத்துறார். தாவீதோட சவுல் ராஜா இப்போ அவ்வளவு அன்பு செலுத்துறார். அவரை பிடிச்சு போச்சு, அன்பு செலுத்துறார். அவனுக்கு இவன் ஆயுததாரி ஆனான், ரைட் ஹேண்ட் பர்சன் ஆயாச்சு. நீங்க பாத்தீங்கன்னா பிறகு அவரை வீட்டுக்கு இந்த கோலியாத்தை கொண்ட பிறகு தாவீதை வீட்டுக்கு கூட விடல. என்ன செய்யறாருன்னு சொன்னா, சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக விடாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். அவ்வளவு அன்பு செலுத்தக்கூடிய ஒரு மனிதனாக சவுல் இருந்தார். ஆனா இந்த 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஒரு சம்பவம் நடக்குது. தாவீது பெலிஸ்தரிலே இந்த கோலியாத்தை கொன்ற அந்த சந்தோஷத்துல ஸ்திரீகள் ஆடி பாடி, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாக பாடினார்கள்.
அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி. பாருங்க, எப்படி ஒரு சூழ்நிலை எவ்வளவு அன்போடும் பாசத்தோடும் நேசித்த ஒருவனை இப்ப பாருங்க எரிச்சல் அடைந்து, எப்படி அவனுக்கு 10,000 சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவுலுடைய அந்த நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். என்ன சொல்றான்னா, கண் வச்சிருந்தான். பகைமையோடு உள்ள ஒரு கண்ணு அன்னையிலிருந்து சவுல் தாவீது மேல் வைத்திருந்ததாக இங்கே கூறப்பட்டிருக்கிறது. பாருங்க எப்படி மாறுதுன்னு பாருங்க. எவ்வளவு நல்ல மனசு கொண்ட சவுல் அப்படியே இப்பொழுது வெறுக்க ஆரம்பிக்கிறார். 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சவுலுக்கு தெரியுது கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து. பிறரை வெறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு வருமானால் முதல் காரணம் என்னன்னு சொன்னா, நமக்கு பயம். அவர்களை கண்டு ஒரு பயம் வரும். நம்மளோட நல்லா ஆயிட்டான், அவன் இருந்தான்னா நம்ம இந்த பதவியில நீடிக்க முடியாது. முக்காவாசி எனக்கு இந்தியாவில் தெரியும், இந்த பதவியில இருக்கிறவர்கள், பதவி ஆசை பிடிச்சவர்கள், அவர்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க எவராவது நல்லா வந்துட்டாங்கன்னு சொன்னா எப்படியாவது அவங்கள ஒழித்து கட்டணும்னு பார்ப்பாங்க. தூக்கி தூக்கி வேற இடத்துல போடுவாங்க. எனக்கு தெரிந்தவர்களுக்கு நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஏன்னா அவளை கண்டு பயம். தன்னுடைய பதவிக்கு ஒரு அச்சம் வந்துடும், தன்னுடைய புகழுக்கு ஒரு அச்சம் வந்துடும். அந்த பயம் வந்ததுனால என்ன ஆச்சுன்னு சொன்னா, அவங்க மேல எப்பயாவது ஒரு பழி வாங்க வேண்டும், ஒரு வெறுப்பு வந்துடும். அந்த இதுதான் இப்போது சவுலுக்கு வருது. பாருங்க, இப்ப 2 காரியம் இல்லை. தாவீதோட கர்த்தர் இருக்கிறார், அவன் மகா புத்திமானா இருக்கிறார். இந்த 2 இதுவும் ஒரு 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 வெறுப்பை ஏற்படுத்துவதற்கு சாவுலுக்கு தூண்டுகோலாக இருக்கிறது. அதனால பயம் வந்துடுது. அந்த பயம் வந்துச்சுனாலே எப்படியாவது அந்த அவர்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்துடும். அதுதான் நான் இதுல லூசிஃபர் எஃபெக்ட் என்று கொடுத்திருக்கிறேன். அதாவது படிச்சுட்டு நான் அது வரேன். 18ஆம் அதிகாரத்தில் பாருங்க, மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிட்டு அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். பாருங்க, எவ்வளவு அன்பு செலுத்தி தனக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிற ஒரு மனுஷன்கிட்ட எப்படியாவது அவன் செத்து போட்டுன்னு சொல்லிட்டு ஈட்டி எறிகிறாரு. பாருங்க, அவன் மேல் எறிந்தான். இப்ப தான் முயற்சி செய்யறாரு, அவர் எப்படியாவது தீர்த்து கட்ட வேணும்னு சொல்லிட்டு தான் ஒரு முயற்சி செய்யறாரு, அது எறிகிறாரு. அதுல தாவீது ரொம்ப புத்திசாலி. அவர் எப்படியாவது அதை பார்க்கிறாரு, அது விலகிறாரு. அநேக இடத்துல அது நடக்குது. இப்போ பாருங்க, அதுல அவரால் ஜெயம் கொள்ள முடியாது என்று தெரிந்து இப்பொழுது என்ன செய்யறாருன்னு சொன்னா, பாருங்க, இஸ்ரவேல் யூதா ஜனங்களாகிய 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 1 சாமுவேல். இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களும் ஆகிய யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள், அவர்களுக்கு முன்பாக அவன் போக்கும் வருத்தமாயிருந்தான். இப்போ மக்கள் எல்லாம் அவரை சிநேகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் கையல்ல பெலிஸ்தரின் கையை அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்து கொண்டு. பாருங்க, இப்போ தன்னால அழிக்க முடியாது என்பதை தெரிந்து கொண்ட சவுல் அடுத்த ஆளை வச்சு எப்படியாவது தாவீதை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டுறாரு. அதுக்கு என்ன பிளான் பண்றாருன்னா, வீட்டில் உள்ள ஆட்களையே உபயோகப்படுத்துறாரு. பாருங்க, என் கையல்ல பெலிஸ்தரின் கையை அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்து கொண்டு சவுல் தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த குமாரத்தியாகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன்.
நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்தி என்றான். மகளை கொடுக்கிறதா சொல்லிட்டு அதற்காக அவர் யுத்தம் செய்ய வேணும். அந்த காலத்தில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு சொன்னால் இவங்க தான் அங்கே ஏதாவது கொடுக்கணும். நம்ம ஆம், யாக்கோபு கதையிலிருந்து கூட தெரியும். வேலை செய்து ஏதாவது கொடுக்கணும். அதற்காக இவர்கள் யுத்தம் செய்தார்கள். ஆம், இப்பொழுது சவுல் தாவீது அதற்கு ஒத்துக்கொண்டார். ஒத்துக்கொண்டு அதற்காக யுத்தங்கள் செய்தார். கடைசியாக அந்த காலம் வரும் பொழுது என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவர் அதை கொடுக்கல, வேற ஆளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். பிறகு இரண்டாவது மகள் சவுலோடு சிநேகமாக இருக்கிறாள் என்று அறிந்து சவுலின் குமாரத்தியாக மீகாள் தாவீதை நேசித்தாள். அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அது அவனுக்கு சந்தோஷமாக இருந்தது. அவள் அவனுக்கு கண்ணியா இருக்கவும், பாருங்க சவுல் எப்படி யோசிக்கிறார் பாருங்க. அவள் அவனுக்கு கண்ணியா இருக்கவும், அதாவது தாவீதுக்கு கண்ணியா இருக்கவும், பெலிஸ்தரின் கை அவன் மேல் விழவும் அவளை அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி எண்ணி தாவீதை நோக்கி, நீ என்னுடைய இரண்டாம் குமாரத்தியனால் இன்று எனக்கு மருமகள் ஆவா என்றான். மருமகன் ஆவா என்றான். அதற்கும் தாவீது ஒத்துக்கொள்கிறாரு. தாவீது ஒத்துக்கொண்டு கடைசத்தம் நிறைய நிபந்தனைகள்லாம் விதிக்கிறாரு. எல்லா நிபந்தனைகளையும் கை கொள்றாரு. கடைசத்தம் மீகாலை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. அதுக்கு பிறகு என்ன பார்க்குறேன்னா, கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான். ஒன்றும் பண்ண முடியல. சவுலின் குமாரத்தியாக மீகாலும் அவளை நேசித்தாள். ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவாய் இருந்தான். தாவீதுக்கு சத்துருவாய் இருந்தான். பிறகு என்ன செய்தாருன்னு சொன்னா, இப்போ பெலிஸ்தரை வச்சும் கொல்ல முடியல, தான் முதல்ல ட்ரை பண்ணியும் கொல்ல முடியல. பிறகு கடைசியில் என்ன பண்றான்னு சொன்னா, இனி எப்படியாவது இவர் கொல்ல வேண்டும்னு சொல்லிட்டு பாருங்க, ஒரு வெறுப்பு எந்த அளவுக்கு போகுதுன்னு பாருங்க. அது உலகத்திலே இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு போகுது. ஒரு மனிதனுடைய சிந்தை எப்படி மாறுது பாருங்க. தாவீதை கொண்டு போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யானத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். பாருங்க, தானும் தன்னுடைய ஊழியக்காரர் எல்லாரும் வந்து பிள்ளையும் சேர்ந்து தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொண்டு போடும்படிக்கு சவுல் அவனை வீட்டிற்கு சேவகரை அனுப்பினான். இதை தாவீதுக்கு அவன் மனைவியாக மீகாள் அறிவித்து, நீர் இன்று ராத்திரியிலே உம்முடைய பிராணனை தப்புவித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொண்டு போடப்படுவீர் என்று சொல்லி அப்படி அவர் அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறாரு. தப்பிச்சு வனாந்தரத்துக்கு போறாரு. இவர் பாருங்க பின்தொடர்ந்து அங்க போய் அந்த ஒரு வனாந்தரத்துல போய் எப்படியாவது தாவீதை கண்டு கொல்லணும்னு போறாரு. ஆனா தாவீது இவரை பார்த்துட்டு, இவர் தூங்கி இருந்த சமயம் அங்க போய் என்ன செய்றாரு, அவருடைய ஈட்டியையும் செம்பையும் எடுத்து வர்றாரு. சொல்றாரு, நான்னா உங்களை கொன்னு போட்டுருக்கலாம் சவுல் ராஜாவே அப்படின்னு சொல்லிட்டு, நீ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையா இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையா இருப்பதால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக என்றார். தாவீது அப்பொழுது சவுல் ராஜாவை பார்த்து சொல்கிறார். பிரியமானவர்களே, எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்துல எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, வேத விரிவுரையாளர்கள் வேத விளக்கங்களை கொடுக்கிறவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த 28ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டவர் சாத்தானை பற்றி என்று சொல்லப்படுகிறது. நீங்க பாத்தீங்கன்னா, இந்த லூசிஃபர் வந்து ஏசாயா புஸ்தகத்துல ஆங்கில வேதாகமத்துல இருக்குது, தமிழ் வேதாகமத்துல இருக்கான்னு தெரியல அந்த பேரு. அது சாத்தானுக்கு குறிப்பிடுவதாக சொல்லுகிறார்கள். இந்த லூசிஃபர் பரலோகத்தில் இருக்கும்போது குறையற்றவனாக இருந்தான். பாருங்க, குறை இல்லாமல் இருந்தான். ஆனா என்றைக்கு தேவனுடைய இடத்தை பிடிக்கணும்னு நினைக்கானோ அன்னையிலிருந்து அவனுடைய எண்ணம் மாறிட்டு, அவன் மட்டும் இல்லை, அவனோடு சேர்ந்து அநேகரையும் அந்த பாதாளத்துக்கு இழுக்கிறவனாக இருக்கிறான். பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தேவன் அநேக வழிகாட்டுதலை தந்திருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட ஜீவியம் செய்ய வேண்டும். குடும்பத்தில் இருக்கிறவர்களையே நம்ம சில சமயம் வருத்துறோம்.
கிறிஸ்தவ குடும்பத்திலேயே பிறக்கிறோம். காலைக்கு ஜெபம் பண்ணுறோம், மாலையில் குடும்ப ஜெபம் செய்கிறோம், கோயிலுக்கு போகிறோம், தசம பாகம் செலுத்துகிறோம். ஆனால் கடவுளுடைய பார்வையில் நம்ம நல்லவர்களாக காட்டிட்டு நமக்கு கூட இருக்கிறவங்கள வெறுத்து எப்படியாவது ஒழிக்கணும்னு நினைக்கிறது, அதுதான் அந்த லூசிஃபர் எஃபெக்ட். அதான் சாத்தானுடைய சிந்தனை. அது சவுல் ராஜாவினுடைய வாழ்க்கையில அந்த கெட்ட ஆவி வந்த பிறகு அதுலேருந்து மீள்படவே முடியலை. அதுலேருந்து மீட்படுவது கஷ்டம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் சொல்கிறது, தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியினால் தான் போகும் இடம் என்னதென்று அறியாதிருக்கிறான். எங்க போறோன்னே தெரியாது. நம்ம கோயிலுக்கு போறோம்னு நினைப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனத்தில் பவுல் அப்போஸ்தலர் இவ்வாறு நமக்கு ஒரு அறிவுரையை கொடுக்கிறார். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை இருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஆவிக்குரிய வழியிலே நாம் நடக்க வேண்டும். ஆவியின் கனிகளை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். நான் சவுல் ராஜா உதாரணத்தை சொன்ன பார்த்துருங்க. உங்களுக்கு நான் இந்த மார்ட்டின் லூத்தர், உங்களுக்கு தெரியும், இந்த ரிஃபார்மர், நம்முடைய புரொட்டஸ்டன்ட் திருச்சபைகள் எல்லாம் இவர்னால தான் உருவாக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக அந்த 95 ஆய்வு கட்டுரைகளை பதித்தவர். அவர் பழைய ஏற்பாட்டுகளில் வல்லுநர். அவர் 1523ஆவது வருஷம் ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் பார்ன் எ ஜூ என்று ஒரு கட்டுரையை எழுதினார். அதில் என்ன சொல்கிறான்னு சொன்னால், கிறிஸ்து யூதராக தான் பிறந்தார். அவர்கள் எல்லாம் யூதர்களை அவர்களும் மதிப்பாக அவர்களை ஒரு கொண்டாடுவதாக அவர் அந்த கட்டுரையிலேயே அவர் எழுதியிருந்தார். ஆனால் சில வருடங்களுக்கு பிறகு தான் இந்த ஒரு ரிஃபர்மேஷனை உண்டாக்குன பொழுது என்ன சொல்கிறான்னு சொன்னால், நல்லா பார்த்தார் யூதர்களை எப்படியாவது கிறிஸ்தவ லூத்தரன் அந்த அவருடைய கோட்பாடுகளுக்கு உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நல்லா பாடுபட்டார். ஆனால் யூதர்கள் மாறுவதாக தெரியவில்லை. அதனால் அவர் ஒரு கட்டுரை வெளியிட்டார். ஒரு ஆய்வுன்னு சொல்லலாம். 1543 யூதர்களும் அவர்களின் பொய்களும் என்று சொல்லி ஒரு யூத எதிர்ப்பு ஒரு ஆய்வு நூலை வெளியிட்டார். பார்த்துருங்க. அதிலிருந்து யூதர்களை வெறுக்கவும், யூதர்களை அழிக்கவும், அவர்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்களை சூறையாடவும் கிறிஸ்தவர்கள் தொடங்கினார்கள். நல்ல மனிதர்கள் சில சமயங்களில் இவ்வாறு சாத்தானுடைய குணங்களை சில எண்ணங்களினால் நாம் பெறுகிறோம். நாம் செய்வது சரி என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். நல்ல மனிதர்கள் இவ்வாறாக மாறுகிறார்கள். அதுதான் லூசிஃபர் விளைவு. பிரியமானவர்களே, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? பிரியமானவர்களே, நாம் உண்மையான தேவனை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் அவருடைய குணாதிசயங்களை நாம் பிரதிபலிக்கிறவர்களாக, பிறரிடத்தில் அன்பு செலுத்துகிறவர்களாக, அவர்கள் தீமை செய்தாலும் அவர்கள் அந்த தாவீது சொன்னது போல தேவன் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். ஆனால்
அடுத்தவர்களை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு ஒருபோதும் வரக்கூடாது. ஏன்னா நம்ம கிறிஸ்தவருடைய விளம்பர பலகைகள். அவரை தான் நம்ம முன்னிறுத்தி காரியங்களை செய்ய வேண்டும். அவர் பின்பற்றின பாதையில் தான் நம்ம போக வேண்டும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தந்து வழிநடத்துவாராக. ஆமென்.